வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோ காருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நம்ம இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொன்னேன். ரேப்பிடோ இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக போகிறீங்க, என்ன விஷயம் ஏதுன்ட்டு கேட்டேன். அமௌண்ட் ஏற்றுற ஐடியா இல்லையா, எல்பிஜி கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவர் தீபக்னு பேர் கஸ்டமர் இருக்கார், ரேப்பிடோ பேசினவர். அவர் 20 நாளில் நாங்கள் கரெக்டான முடிவு எடுக்கிறோம், அமௌண்ட் ஏற்றறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 20 நாளுக்குள்ளே நானும் சொல்லிட்டேன், 20 நாளுக்கு அப்புறம் ஏற்றலாம் நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க. சார் வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சில டவுட் இருக்குது, அது கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா சார்? சார் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது தெளிவா, அந்த குரூப்பில் ஒரு 8000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் ரேப்பிடோ தான் சொல்லுவேனே. என்னால் ஒரு 3000 பேர் அதாவது ரேப்பிடோவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் தான் எங்களுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும். அப்படிலாம் பரவாயில்ல, ஏன்னா வர வர ரொம்ப நீங்கள் மோசமாக போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா சவாரி கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் போகிறீங்கன்னு கணக்கு தெரிய மாட்டேன். இன்னொரு விஷயம் தெளிவா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் நைட் டைமில் ஒரு அமௌண்ட் போகிறீங்க, மதிய டைமில் ஒரு அமௌண்ட் போகிறீங்க, காலையில் ஒரு அமௌண்ட் போகிறீங்க, ஈவினிங் ஒரு அமௌண்ட் போகிறீங்க. ஏன் ஒரே லெவலில் அவங்களால ஏன் போட மாட்டேங்கன்னு கேட்குறேன். அதுதான் எனக்கு ஒரு டவுட். என்னென்ன சார் அப்படி இல்லை சார், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நீங்கள் பண்ணிக்கிற ஆர்டர் இப்போ ஒரு ஆர்டர் எடுத்து எங்க பிக்கப் பண்ணது சத்யநகர் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் சென்னை தமிழ்நாடு, அங்கத்துலேருந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்க சத்யநகர் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் சென்னை தமிழ்நாடு இருக்குது. அந்த ஆர்டர் எடுத்தா உங்களுக்கு ஒரே பிரைஸ் மட்டும் தான். அந்த அந்த அமௌண்ட் ஒரு வாட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு ஒரே அமௌண்ட் தான் இருக்கும். 1 100 கிலோமீட்டர் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் நீங்க ஓட்டலாம். ஆனா 1 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் வரும். அதான் சார், 14 ரூபா போட எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? 1 கிலோமீட்டருக்கு இப்பெல்லாம் பெட்ரோல் எங்கேயே ஏறிச்சு சார். இப்போ எல்பிஜி கேஸே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் என்னோட கேள்வியே. சார் அது எங்க சைட்ல மீட்டிங்னு சொல்லிக்கிறோம், கொஞ்சம் ரேட் அதிகமா பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சார் ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சார், அந்த பாயிண்ட் போட்டிருக்கீங்க சார், 20க்கு 10 அந்த மாதிரி பாயிண்ட் போட்டிருக்கீங்க சார், அது எதுக்காக சார்? ஒன்றும் புரியல எனக்கு. அப்புறம் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பர்ஃபார்மன்ஸ்னா நிறைய பேர் ஆட்டோ வர நினைக்கிறாங்களா, ரெட்டில் இருந்தால் சவாரி அடிக்காது, அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் மெச்சூர் பண்ணுறீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இல்லாத டைம்ல அதிகமா வரும் சார் சவாரி. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டமர் கேன்சல் பண்ணாலும் எனக்கு ஏன் சார் அமௌண்ட் பிடிக்கிறீங்க? சரி, எனக்கு ஏன் சார் அந்த பாயிண்ட் குறைக்கிறீங்க? அது இது கஸ்டமர்ல இருந்து உங்க சைட்ல கேன்சல் பண்ணாலும் ஆகும். நீங்க எனக்கு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, கஸ்டமர் போன் எடுக்கல, நான் ட்ரை பண்ணேன் எங்க சைட்ல கேன்சல் பண்றதுனா கூட கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் குறையும் சார். புரியுது சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அமௌண்ட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகல, ஒரு எக்ஸ்ட்ரா கேட்குறேன். அப்போ ஏன் சார் பிளாக் பண்ணுறீங்க ஐடியா? நிறைய பேருக்கு அப்படி தான் பிளாக் பண்ணிடுறீங்க, எதுக்கு சார்? சார் அது எவ்வளோ அமௌண்ட் தெரியுதோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் வாங்கணும். எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கிட்ட வாங்கினா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்கள் சைடில் உங்கள் ஐடி பிளாக் பண்ணிக்குவோம் சார். அப்போ நீங்கள் கஸ்டமர் சொன்னால் மட்டும் பிளாக் பண்ணல, எங்களோட அதாவது ஆட்டோவோட நிலைமை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க சார் கொஞ்சம்? புரியுது சார். ஆனால் அமௌண்ட் எப்போ வாங்கணுமோ அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா வாங்கணும். அவங்கள இஷ்டப்படாம கொடுத்துட்டா இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க சைட்ல இது பண்ணுவோம் சார். சரி ஓகே ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்னா, நீங்கள் பிக்கப் பாயிண்ட் எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டர்னு ஒன்று போகிறீங்கன்னா தெரியுமா சார்? அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடும்போது நீங்கள் அதே அமௌண்ட் தான் சார். இப்போ 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போனால் 2 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணுற மாதிரி, ஆனால் அதே அமௌண்ட் தானே காட்டுது சார். நார்மலாக காட்டுற மாதிரி தான் காட்டுது. எக்ஸ்ட்ரா ஆர்டர் எங்களுக்கு எடுக்கிறதால என்ன சார் பெனிஃபிட்? எதுவுமே அதுவும் கிடைக்க மாட்டேது சார். போற வழியில அந்த டிராப் லொகேஷன் போறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு அந்த டிராப் லொகேஷன்ல விட்டுட்டு நெக்ஸ்ட்
உங்களுக்கு வந்து வேற ஆர்டர் வேணுமானா நீங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்ட இப்ப அதே எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குதோ அந்த கிலோமீட்டருக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க சார். அது மாதிரி 14 ரூபான்றது இன்னும் ஏற்றவே மாட்டேன், அந்த ஐடியாவே இல்லைங்களா சார்? நீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இது வரைக்கும் ரொம்ப நாளா அது 14 ரூபா தான் இருக்கு. நைட்ல மட்டும் ஏன் சார் எக்ஸ்ட்ரா போறேன்? நைட்ல யாரும் மக்கள் வெளியே போறதில்ல, நைட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுனா சார் பிரயோஜனம்? அது பகல்ல ஏன் கொடுன்றன்னு கேக்குறேன் சார். புரியுது சார். நைட்ல வந்து நீங்க வந்து கண்ணு மூச்சு ஓட்டுறீங்களே, உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அந்த சவாரி வந்து ஒரு நைட், அதான் கஸ்டமர் சைட்ல வந்து நைட்ல எங்கேயும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 9 கிலோமீட்டருக்கு வந்து 100 ரூபாய் இருக்கும். அந்த 100 ரூபாய் பிளஸ் ஒரு 20 ரூபாய் இருக்கும். சரி சரி, புரியுது சார். அதே ஒரு பகல்லே டிராபிக் அதிகமா இருக்கு, அது அதிகமாகிற ஏரியா டிராபிக் இருக்கும்போது தான் மோஸ்ட்லி கஸ்டமர் தான் புக் பண்ணாலும் சரி, அவங்களே கேன்சல் பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு தான் இதாக வருது. எங்க மேல கம்ப்ளைண்ட் வருது, கஸ்டமர் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லையா சார்? அது ஏன் சார்? இது போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எங்க சைட்ல வந்து அப்ப சொல்லணும், நாங்க வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து பெனால்டி இல்லைன்னா ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவோம். சரி, புரியுது சார், புரியுது சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் நிறைய பார்த்தீங்கன்னா ரேபிடோ தான் நான் அதிகமாக சப்போர்ட் பண்ணேன். இப்போலாம் வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சார். நிறைய பேர் இந்த குரூப்லேயே கூட நான் ஒரு 8000 பேர் நான் தலைவராக இருக்கேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் பொண்டாட்டி கிண்டோ ஒப்புமா, நீ ரேபிடோ சப்போர்ட் பண்ண ரொம்ப தப்புமாலாம் கமெண்ட் பண்ணாதில்ல. இதெல்லாம் தான் நான் கேட்குறேன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய பேர் அந்த நம்பி ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் நீங்க வர வர ரொம்ப அடிமட்டத்துக்கு போறீங்க. நான் இது வரைக்குமே ரேபிடோ தவிர எந்த ஆப்புமே நான் ஓட்டினதில்லை. ஏன்னா ரேபிடோ வந்து நம்பிக்கையா கஸ்டமர் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி அதுதான் நான் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு வந்து திரும்பி அந்த 14 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. எங்களோட இது கோரிக்கை என்னன்னா 20 ரூபா கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற. அதே மாதிரி நைட்ல போற பேரு பகல்லையும் கொஞ்சம் போடுங்கன்ற. ஏன்னா பகல்ல தான் மக்கள் அதிகம் ஓட்டுறாங்க. அதே மாதிரி டிராபிக் அதிகம் பகல்ல தான் தெளிவா வருது. இதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஒரேடியா எடுத்து கொடுக்க சொல்ல முடிஞ்ச ஓரளவு ஒரு 18 ரூபா வந்து 20 ரூபாய்க்கு ஏத்துங்கன்னு தான் சொல்றது. அதுதான் நான் கேட்கறேன், அதுதான் உங்களோட கோரிக்கை கேட்கறேன். ஓகே ஓகே, நான் வந்து எங்க சைட்ல இருந்து ஃபீட்பேக் எடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். அது வந்து எங்க சைட்ல இருந்து பேக்கேஜ் டீம்ல வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி தரோம் சார். 20 ரூபாய் இல்ல 25 ரூபாய் வரும். சரி, ஓகே சார், ஓகே சார். ஏன்னா நான் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கல. நீங்களும் எங்களை மாதிரி வேலை செய்யறீங்க. நாங்க வந்து வெயில கஷ்டப்படுறோம், நீங்க ஏசியில உட்காந்து கஷ்டப்படுறீங்க. அதுதான் நான் வந்து உங்ககிட்ட கேட்கல, உங்க மேனேஜ்மெண்ட் தான் கேட்கறேன். ஏன்னா இது முறையா வர யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களோட முடிஞ்சிடுது, அது யாரும் மேல எடுத்து கொண்டு போக மாட்டீங்க. அதுதான் அதோட கேள்விதான் என்னோட வழியே. ஓகே ஓகே, நீங்க வந்து சொல்றது வந்து புரியுது. நாங்க வந்து எங்க சைட்ல சொல்லிக்கிறோம் மீட்டிங்ல வந்து இப்போ வந்து கேஸ் வேல்யூ எல்லாம் அதிகமாச்சு. அது வந்து கொஞ்சம் கிலோமீட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே சார். உங்க பேர் சார்? தீபக் சார். என் பேர் மணிகண்டன் சார். இதே மாதிரி நான் குடிச்சு வச்சுக்க. நானும் இப்ப இது எப்ப ஏறும் இன்க்ரீஸ் ஆகணும் ஏன்னா ஒரு ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? ஏன்னா சொல்ல முடியுமா? அதை பத்தி என்ன சொல்ல முடியும் சார்? இந்த அமௌண்ட் வந்து இப்ப 14 ரூபாய் தான் இருக்கு பேரு. எப்ப ஏத்துவீங்க ஏன்னா ஒரு ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு வந்து ஐடியா வந்து ஒரு 20 நாள் இல்லைன்னா ஒரு மாசத்துக்குள்ள இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். கண்டிப்பா நான் வந்து உங்க வார்த்தையை நான் நம்புறேன். நான் 20 நாள் கழிச்சு நான் கால் பண்ணுவேன் சார். சப்போஸ் உங்க பேரே சொல்லிட்டு நான் கேட்கறேன் சார், புரியுதுங்களா சார்? அதே மாதிரி நான் வந்து உங்களை ரேபிடோ பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். என் சேனலையும் பாருங்க, மணி புகழி மணி ஆட்டோக்காரன் சேனல் பாருங்க. நீங்க போய் பாத்தீங்கனாலே நான் உங்களை பத்தி ரேபிடோ பத்தி எந்த தப்பான வார்த்தையும் பேசிக்க மாட்டேன். ரேபிடோ தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். அப்படியே போட்டு நானே நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். எங்களோட வழி தான். ஆட்டோக்காரர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தலைவா நீங்க வீடியோ போறீங்க, ரேபிடோ கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரே காரணத்துக்காக நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் தலைவா. சரி, ஓகேண்ணா. நன்றிண்ணா. வேற என்ன தகவல் தேவைப்படுதா ரேபிடோ பத்தி? இல்ல சார், நான் கேட்க போனா கேட்டுனே இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுதான் நான் பாக்குறேன் சார். சரி சார், அதுதான் சார் இந்த கோரிக்கை தான். அப்புறம் நிறைய இப்ப வந்து எல்பிஜி வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எல்பிஜி ஆட்டோ வச்சு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாரு ஒரு அண்ணன், அழுவாத குறைய சொல்றாரு, எங்க பாருண்ணா 5 கிலோமீட்டருக்கு 96 ரூபா 94 ரூபா போடுறாங்க. இதை வச்சு நான் எப்படி 2 கிலோமீட்டர் பிக்கப் 3 கிலோமீட்டர் பிக்கப் போறீங்க? அதுதான் நான் எங்களுக்கு ஒரு பிக்கப் கிலோமீட்டர் கம்மியா போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டிலாம் எனக்கு தேவையில்ல. அந்த மதிப்பெண்ணை எங்களுக்கு குறையுன்றேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த 10ல வந்தா நீங்க அடிக்கவே மாட்டீங்க சவாரி. நிறைய பேர் அதுதான் கஸ்டமரை கேன்சல் பண்ணிடலாம், எங்களுக்கு தான் அது பிடிக்கிறீங்க. அதுதான் என்னோட வேதனையே. ஓகே ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் இது ரேபிடோ பேன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பிக்கப் கிலோமீட்டருக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து இப்ப
இப்பதான் பேன் ஆயிட்டு கவர்மெண்ட் வந்து அதான் யாரும் கஸ்டமர்ஸ் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிக்கப் தரணும், டிராப் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அமௌண்ட் உங்களுக்கு வந்து அதிகமா வேணும்னா கஸ்டமர் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப கேட்காதீங்க, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பிக்கப் அப்ப வந்து கேட்டு பாருங்க. அவங்களா சார் ஓகே சார், நீங்க சொல்றது புரியுது. அதே மாதிரி இப்ப நாங்க ஆட்டோ போட்டு வெயில கஷ்டப்பட்டு ஓட்டுற எங்க ஃபேமிலிக்கும் எதனா ஒரு இது எப்படி சொல்றது, இந்த பைக் டேஸ்ட் எடுக்கிறாங்க இல்லைங்க சார், அது ஒரு அந்த கிலோமீட்டர் 30 ரூபா 40 ரூபானா அதே ஃபேர் தான் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாதான் எங்களுக்கு ஆட்டோ வருது. அது ஏன் பைக் டேஸ்டிங் எங்களுக்கு ஒரே ஒரு 30 ரூபா 40 தான் டிஃபரெண்ட் வருது? ஏன் அது கடைசி வரைக்கும் அதை மாற்ற முடியாது? அதுதான் நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா பைக் டேஸ்க்கு எங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புக் பண்ணி ஆட்டோ புக் பண்ணிட்டு அது நான் பைக் டேஸ்ட்ல போயிடுவேன், அது என்ன உங்களோட 20 ரூபா சீப்பா தான் இருக்கு அப்படின்றாங்களே. இந்த பைக் டேஸ்க்கு எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா டிஃபரெண்ட் வரல, 30 ரூபா தான் டிஃபரெண்ட் வருது. பைக் டாக்ஸிக்கு வந்து 2 கிலோமீட்டர்ல இருந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் 7 ரூபாய், 14 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் 18 ரூபாய் போகுது, 16 ரூபாய் ஆகுது சார். ஓகே புரியுது சார். அதே மாதிரி நாங்க ஆட்டோக்காரங்க எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, பைக் டேஸ்ட்ல 3/4 பங்கு இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க, சவாரி கிடைக்க மாட்டேது. அந்த பைக் டேஸ்ட் பேன் பண்ற என்ன இருக்கா சார் உங்களுக்கு? இந்த உங்க சைட்ல இருந்து நாங்களும் நிறைய போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். எல்லாருக்கும் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வரும். அது வந்து ஏதோ ஒன்று அவங்க வீட்டுல கஷ்டம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது வண்டி வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்ல பார்ட் டைம் மாதிரி பண்ணிக்குவாங்க சார் அவங்க. சார் நீங்க சொல்றது புரியுது சார். இதே மாதிரி நிறைய பேர் ஓட்டுறது கிடையாது, புரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்படி சொல்றது, அவங்க டைம் பாஸுக்காகவும், ஏன்னா பொண்ணு ஓப்பனா சொல்லணும் அதுதான் விஷயமே, ஏன்னா ஒரு பொண்ணை பார்க்கணும் அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. நிறைய பைக் டேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகும் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இந்த பொண்ணுங்க கேஸ்ல மாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்றேன், எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, பின்னாடி ஒரு நாள் இல்ல எனக்கும் வந்து பிரச்சனை வரும். அதனாலதான் ஏன் அந்த பைக் டேஸ் மட்டும் பேன் பண்ணா கூட உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இப்ப வாழ்வாதாரத்தை எழுதிட்டு இருக்காங்க. சப்போஸ் நாங்க வந்து ஆட்டோக்காரனை எல்லாம் முடிச்சு சப்போஸ் மீட்டர் போட்ட ஆரம்பிச்சேன்னா, இப்ப நீங்க ரேபிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி எல்லாம் கேள்விக்குறி ஆகல சார். சார் கேக்குறது கொஞ்சம் சார் நீங்க சொல்றீங்க, நானும் வந்து பெங்களூர்ல வந்து கேப்டனா இருக்கிறேன். வீட்டுல வந்து அப்பா சொல்லுங்க சார், புரியுது சார். நானும் வந்து காலேஜ் போகும்போது காலேஜ் படிச்சுக்கினே நான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறது வந்து ரேபிடோ பண்றேன். ஓகே சார். சார் அதே மாதிரி நானும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு பார்த்தா நானும் சொல்றேன், நீ அதே மாதிரி உங்க குடும்பத்துல நானும் நினைச்சு பாருங்க. எனக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்கு, ஆட்டோக்காரங்களுக்கு. நீங்க அடிமாட்டத்து ரேட்டு போனா நாங்க வந்து பசங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் போடுறோம், எஃப்சி பண்றோம், நிறைய எங்களுக்கு இது இருக்கு. ஒரு சப்போஸ் கேஸ் கிடையாது, ஒரு சிஎன்ஜி பங்கல் கிடையாது, 4 சிஎன்ஜி பங்கல் அலைய வேண்டியதா இருக்கு. ஆனா பைக் டேஸ்ல எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாம அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுதான் என்ன ஒரு இது. ஏன்னா இப்ப காசு சம்பாதினா நிறைய ஜூபிட்டர் இருக்கு, போட்டர் இருக்கு, நிறைய வழி இருக்குன்னா அதுதான். அதுல ஏன் போக மாட்டாங்க, ஏன் பைக் டேஸ்க்கு வராங்கன்னு நான் கேட்கறேன். ஒரே ஒரு கேள்வி, நீ எனக்கு ஒரு அண்ணனா இருந்து நீ யோசிச்சு பாருங்க, எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது இதனால. ஓப்பனா சொல்ல போனா பைக் டேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோக்கார நிலைமை ஒருத்தர் வீட்டுல தான் படுத்திருக்காங்க. அதுதான் உண்மையே. ஓகே, நான் வந்து எங்க சைட்ல இருந்து ஃபீட்பேக் எடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் சார். உங்களுக்கு 14 ரூபாய் இருக்கிறது வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் வர வரைக்கும். ஓகே சார். பள்ளிக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கெல்லாம் ஆகும் சார். வெயிட் பண்ணுங்க, அது அப்டேட் ஆகும் சார். ஓகே சார். சார் நன்றி சார். இது வரைக்கும் நீங்க பொறுமையா என் பதிலுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நான் கண்டிப்பா 20 நாள் கழிச்சு உங்களுக்கு நம்பருக்கு இந்த கஸ்டமர் கேர் கால் பண்றேன் சார். அப்ப ஏறனா கண்டிப்பா உங்களுக்கு கேட்பேன் சார். கண்டிப்பா திரும்பியும் நான் வந்து கண்டிப்பா குரல் கொடுத்துட்டே இருப்பேன் சார். கண்டிப்பா. ஹலோ, அதான் சார், நான் திரும்பி ஒரு 20 நாள் கழிச்சு கால் பண்றேன் சார். கண்டிப்பா அப்பயும் நான் வந்து என் பேரை சொல்லிட்டு தான் பேசுவேன் சார். கண்டிப்பா சார். ஓகே சார், நன்றி சார். அவங்க கண்டிப்பா உங்க பாயிண்ட் நல்லா பாயிண்டா போறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே கண்டிப்பா சார். சார் நன்றி சார்.